Hello all, welcome to EC Lectures. So TRB Polytechnic exam எழுதின எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா TRB சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுங்கிற லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கக்கூடிய நாள் என்ன, டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு TRB சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்பி சைட்லேருந்து வந்து ப்ரெஸ் நியூஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் பேராகிராஃபில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், மேக்ஸ், இந்த 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 16th அன்றைக்கி டேரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 17 and 18 அன்றைக்கி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க டச் பண்ணல. ஸோ சிவில், மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 17 அல்லது 18 அன்னைக்கு ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான பணிநாடுகளுக்கான அழைப்பு கடிதம் மற்றும் ஆளறி சான்றிதழ் படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ பணிநாடுனர்கள் தங்களது அழைப்பு கடிதம் மற்றும் ஆளறி சான்றிதழ் படிவம் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து 14/7/2002 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த கால் லெட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14th டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14th பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாக்ட் டிபார்ட்மெண்ட்கான டேட் என்னைக்கு நடக்க போகுது வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு அழைப்பு கடிதமும் தனியாக அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கும் அந்த மொபைல் நம்பருக்கும் நிச்சயமாக வந்து மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மெயில் வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்க ஒரு அப்டேட். ஸோ வந்து 14th பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு கால் லெட்டரும் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் வந்து வந்துட்டே இருக்கவங்க கிட்ட நெருங்கி வருது. ஸோ எந்த மார்க் எடுத்திருந்தாலுமே சரி, நீங்கள் கண்டிப்பாக அந்த வெரிஃபிகேஷன் கால் ஃபார் ஆயிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த மார்க் எடுத்திருக்கோமே, நம்மளுக்கு கிடைக்குமா, போனாலும் 50% தான் சான்ஸ் கூட இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டோட கண்டிப்பாக போகாதீங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சிவி அட்டன் பண்ணுங்கள். யாராவது ஒரு சிலர் வந்து அட்டன் பண்ணலை, ஏதாவது ஒரு இன்எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சான்ஸ் நிச்சயமாக கிடைக்கலாம். ஸோ எல்லாருமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்க வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ஏதோ ஒருத்தரால் ஹெல்த் இஷ்யூவோ ஏதாச்சும் ஒன்று இருந்தது, என்னால் அன்றைக்கி பர்டிகுலர் பர்சன் வர முடியாதுன்னா உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு டிஆர்பி கிட்டே டேரெக்டாகவே போய் கேளுங்க. இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே டிஆர்பிக்கு போயிட்டு உங்களோட பெர்மிஷன் என்ன உங்களோட ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி என்னால் வர முடியாதுங்கிறது ஜென்யூனான ரீசனாக இருந்துச்சுன்னா டிஆர்பி அக்செப்டும் பண்ணலாம். ஸோ இதை வந்து சீக்கிரமாக அதுக்கான நடவடிக்கை எடுங்க. ஸோ இதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு EC Lectures. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.